கீழ் 15 வீடு 120 கீழ் 15 பேரு ரோஹிணி. ஆமா ரோஹிணி ஒருத்தர். ஆமா ரோஹிணி ஆளு வெள்ளையா இருப்பாங்களே. ஆமா வெள்ளையா இருப்பாங்க. நர்ஸா வேலை பார்த்தாங்க. ஆமா நர்ஸா இருக்காங்க. ஆமா அங்க ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் கருப்பா இருப்பாங்களே. ரைட். ஆமா கருப்பு. என்ன கருப்பா இருக்குன்னா கருப்புங்கற வெள்ளனா ஒரு டைம் மேக்கப் போட்டா வெள்ளையா இருக்கு. நான் கருப்பா இருக்கு. அத சொல்லுங்க. செகண்ட் பேங்க்னு சொல்லி எங்க பேங்க் சார் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிருக்காங்க. புடிங்க குடுத்துட்டாங்க சார். பிரைவேட் பேங்க் எங்க பேங்க். லோன் குடுக்குறது ஈஸி. ஆனா புடுங்குறப்ப வட்டில இருந்து ஜட்டி வரைக்கும் இருக்கு சார். அந்த மாதிரி லோன் சாங்ஷன் பண்ணிட்டோம். இன்னும் டியூவே கட்டல. ஃபர்ஸ்ட் கட்டினாங்க 3 மாசம் கட்டினாங்க சார். 4வது மாசத்துல இருந்து ஆளை பிடிக்க முடியும். ஆனா வீடு வந்து இதான் இந்த லொகேஷனுக்கு கரெக்டா. வீடு இந்த வீடு தான். இந்த வீடு தானுங்களா? இந்த பின்னாடி வீடு தான். அப்படிங்களா? ஆமாங்க. பாருங்க சார், இவங்க மட்டும் இல்ல சார். இதே மாதிரி ஹஸ்பண்டுக்கே தெரியாம ஒய்ஃப் லோன்லாம் வாங்கி அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச அந்த ஆளு வேற தொங்கருக்கு ட்ரை பண்ணி அவரை நாங்க காப்பாத்தி அப்புறம் வீட்டை ஜப்தி பண்ணி நாங்க ரொம்ப சிரமம். உங்களுக்கு சிரமம். வாங்குறவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க. 5 லட்சம் சார் இன்னைக்கு வாங்குறாங்க சார். நிறைய லேடிஸ் வந்து ஆண்களுக்கே தெரியாம லேடிஸ் வாங்குறாங்க. லேடிஸ்க்கே தெரியாம ஆண்கள் வாங்கிடுறாங்க. எப்படிங்க இது? வீட்டுல ஒரே வீட்டுல தெரியாம பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு தெரிஞ்சுதான் எப்பயுமே இருக்கணும். அப்பதான் கணவன் பேசுறாரு. அப்புறம் என்ன சார் சொல்றலாம் கரெக்ட் தான். இவரோட வீடா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நான் இன்னே உட்கார்ந்திருக்கேன். இந்த மாதிரி அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சா கேட்டு சொல்லுங்க சார். நாங்க உட்கார்ந்திருக்கேன். வருவாங்க. அவங்க வரது லேட் ஆகும். வெளியூர் போயிருக்காங்க. நோம்பிக்கு ஊருக்கு போயிருக்காங்க. என்னது? நோம்பிக்கு ஊருக்கு போயிருக்காங்க. வருவாங்க. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நான் அந்த மாதிரி புருஷன் தான். எது புருஷனா? ஆமா. என்ன அது? என்னமோ யாரோ ஒருத்தர் கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டீங்க. கணேசனா நீங்க? இதான் எழுதிருக்காங்களா கணேசன்? ஓ குடுமையை பிடிச்சா காசு வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். 5 மாசம் டியூ பேலன்ஸ் இருக்கு. சரி எடுத்து வைங்க சார். நான் கிளம்புறேன். இல்லன்னா அந்த இடத்துக்கு போறேன். கரெக்ட். எனக்கு முன்னாடி பேச்சு எடுத்தேன். சண்டை போட்டு ஊருக்கு போயிட்டான். அதான் நோம்பி தெரியாம இருக்காங்க. ஊருக்கு போயிட்டா. அவன் தான் அவட்ட வாங்கிக்கணும். சரி சார். அது வரைக்கும் நான் உங்க வீட்லயே தங்கிக்கிறேன். வந்தவொடனே காசு கொடுங்க. நான் கிளம்புறேன் சார். வீடு நாங்க ஜப்தி பண்ணி வீட்டுக்குள்ள போங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் நீங்க வீட்டுக்குள்ள போங்க. நான் போறேன் சார். சார் இல்ல சார். உசுர வாங்காதீங்க. அவங்களும் எதுவும் பண்ண முடியாது. எங்க ஓனர் எங்க சாவடிக்கிறான்டா எங்க கம்பெனிக்காரங்க. ஏன் உசுர வாங்குறீங்க? ஏன் வேலையை பார்க்க விடுங்க. என்ன பி படிச்சுட்டு என் பொழப்பு இல்லாம இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன் சார். எனக்கு வேலை கிடைக்கல. ப்ராஜெக்ட் பண்ணியா ஃபைனல் இல்ல? ஆமா பண்ணேன். எப்படி பண்ண? 5000 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்தாங்க. காமிச்சு வாங்கி. அப்ப இப்படிதான் தெரிய வேண்டியதான். 5000 ரூபாய் வாங்கணும்னா ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட்ங்கிறது நம்ம பண்ணணும். தானே கடனை வாங்கிட்டு நீ எல்லாம் கருத்து பேசாத. சரி போ. 3000 ரூபாய்க்கு பண்ண அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. நீ பியா